ஹாய் மக்களே, நான் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா வேளாங்கண்ணிக்கு போகிறோம். இன்றைக்கி என்னோடய கல்யாண நாள். அதனால் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போய் கும்பிட்டுட்டு அடுத்த நாள் தம்பிக்கு மொட்டை அடிச்சுட்டு வரலான்ட்டு பிளான் வச்சுருந்தோம். அதனால் நாங்கள் கிளம்புனோம். காலையிலே 5 மணிக்கே கிளம்புறதா தான் பிளானு. ஆனால் நம்ம தான் தூங்கிட்டு 11 மணிக்கு தான் கிளம்புனோம். போகும்போது வழி எல்லாமே நல்லா பச்சை பச்சேன்னு இருந்துச்சு. நல்லா மழை பெஞ்சதுனால எல்லா டேமும் நிரம்பி நல்லா ஃபுல்லாக தண்ணி. சரியான வயிறு பசி ஆகிட்டு. அதுக்கப்புறம் அங்கே பாண்டிச்சேரியில் தான் சாப்பிட்டோம். ஒரு யூடியூபரை நம்பி அந்த கடையில் சாப்பிட்டோம். அவர் சக்கத்தாக இருக்குது அப்படி சொன்னார். ஆனால் நல்லாவே இல்லை. ரேட்டும் ரீசனபிள்னு தான் சொன்னார். ஆனால் நாங்கள் 2 ஃபிஷ் ஃப்ரையும் அப்புறம் ஃபிஷ் மீல்ஸ் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கே 650 ஆகிட்டு. அப்புறம் அப்படி பூலாம் வாங்கிட்டு ஈவினிங் ஆகிட்டு அதனால ஒரு நெல்லை கருப்பட்டி காப்பியில் ஒரு கருப்பட்டி காப்பியும் ஒரு சுண்டலும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பிட்டோம். அப்புறம் லியோ கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு கிடந்தான். காப்பி குடிக்கன்ட்டு விளாண்டுட்டு கிடந்தான். அப்படி சன்செட்டும் பார்த்துட்டு அப்படி நைட்டு போய் சேரதுக்கே எங்களுக்கு 8 மணிக்கிட்ட ஆகிட்டு. 9 மணிக்கு கோயில் ஃபுல்லாக பூட்டிடுவாங்க. அது எங்களுக்கு தெரியும். அதனால் எப்படியாவது சீக்கிரமாக போயிடணுன்ட்டு தான் போன முடியல. 8 மணிக்கு கரெக்டாக போயிட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு ரூமை போட்டுட்டு உடனே அந்த மாதா குளத்துக்காக இன்றைக்கி நைட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மாதா குளத்துக்கு போயிட்டோம். அப்படி அங்கே போகும்போது பழைய நினைவுகள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம இதே மாதிரி நானும் வேண்டி மூட்டு போட்டு நடந்திருக்கேன். அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்புறம் மாதா குளத்தை ரீச் பண்ணிட்டோம். லியோவும் அப்பப்போ அடிக்கடி எல்லோரும் முட்டி போட்டுருக்கு நடக்கிறத பார்த்து அவனும் அடிக்கடி அங்கங்கே போய் முட்டி போட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தான். நல்லா இருந்துச்சு. அப்புறம் போய் மாதாவை நல்லா பார்த்து நல்லா உங்களுக்காகவும் எனக்காகவும் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு மாதம்மா அருள் வாங்கிட்டு மாதம்மாவோட புதுமை தண்ணியும் வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். அப்புறம் ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு நைட்டு அங்கேயே கீழேயே நாங்கள் பேரடைஸ் ஹோட்டல்னு தெரியும். அந்த பக்கத்துலேயே இருக்குது. அந்த பேரடைஸில் தான் ரூம் போட்டிருந்தோம். அதனால் அங்கேயே கீழே சாப்பாடை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். நான் தோசை ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் அந்த பெல் பட்டனை அமுக்குனா தான் மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக காட்டும். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட். பாய்.